பெரியவா சரணம். நான் வந்து எபிசோட் 12ல வந்து சின்னாஞ்சாமியாரோட ஃபோட்டோ போட்டிருந்தேன். அ அதே எபிசோட்ல சொல்லியிருப்பேன். எப்படி வந்து அ "ஏணிப்படிகளில் மாந்தர்கள்" புக்ல பெரியவா எழுதினா மாதிரி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த துறவி லெவல் வந்ததும் அ எ என்ன எழுதியிருக்கான்னா, "தன்னையும் துறந்த துறவி, தெய்வ பாசத்தையும் அகற்றியவர், ஆத்மீக சக்தியை அடைந்தவர், பேரின்பத்தில் ஆழ்ந்திருப்பவர்ன்னு எழுதியிருக்கா. அப்புறம் ஞானி லெவல் வந்து பரம்பொருளான பிரம்மத்துடன் கலப்பவர்ன்னு எழுதியிருக்கா. அந்த தன்னையும் துறந்த துறவி லெவல்ல அவாளுக்கு வந்து அந்த தெய்வ பாசத்தை அகற்றினதுனால தே நெவர் ஹேட் த நீட் டு ப்ரே அந்த ஸ்டேஜ் அண்ட் நெக்ஸ்ட்டில். ஏன்னா அவள் ஏற்கனவே அந்த ஆத்மீக சக்தியை அடைஞ்சிடுறா. பட் அப் டு கம்ப்ளீட்டிங் மகான் லெவல் அந்த தெய்வ பாசம் அந்த பக்தி வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். நிறையா நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். த துறவி லெவலில் தான் அதோட நீடு இல்லாமல் போயிடும். ஸோ நான் சொல்லியிருப்பேன், பெரியவா பெரியவா ரமணர், அப்புறம் வந்து சின்னாஞ்சாமியார், அப்புறம் பிரம்மம் அந்த ஃபோட்டோலெல்லாம் காமிச்சிருப்பேன்ல, அவளுக்கெல்லாம் அந்த நெத்தியில் வந்து அந்த சிம்பிள் போட்டுக்கிறதுக்கு நீடே இல்லை. அஃப்கோர்ஸ் சிவா பெரியவா வந்து ஞானி லெவல்லாம் ரீச் ஆனதுனால பெரியவா கூட ஃப்ரெஷன் அப் பண்ணிப்பா. அதாவது வாஷ்டு க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பா. ஃப்ரெஷ்ஷாக காவி வேஷ்டியும் துண்டும் வச்சுருப்பா. அப்போ கூட பெரியவா வந்து புது சிம்பிள்லாம் நெத்தியில் போட்டுக்க மாட்டா. விபூதிலாம் எடுத்துக்க மாட்டா. யாராவது பக்தர்கள் கொண்டு வந்து பெரியவா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எடுத்துக்கோங்க அப்படின்னா எட்டுப்பா. அதுவும் கேட்கறதுனால எட்டுப்பா. பட் அதர்வைஸ் பெரியவாளுக்காக நீடு இருந்ததில்லை. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஞானி ஸ்டேஜை சிவா பெரியவாலாம் ரீச் பண்ணிட்டா. இந்த ரெஃபரன்ஸ் ஏன் சொல்கிறேன்னாக்க, ஒரு ஒரு டாபிக் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் படிக்கிறேன். அது வந்து நாகூர் தர்காவும் வேளாங்கண்ணியும்னு ஒரு டாபிக் போட்டிருக்கா. அதில் வந்து நான் படிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி சில சில இன்ட்ரெஸ்டிங் துறவியோட லெவல் பற்றிலாம் நம்ம படிக்கலாம். எப்படி படிக்கணும்னா, ஈச் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் 2 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இட் வில் ஒன்லி பி இதர் மகான் துறவி ஆர் ஞானி. மகான் துறவி ஞானி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த எனி செக்ஷன் எடுத்துகிட்டு லாஸ்ட் 2-3 லைன்ஸ் படிச்சேன்னாக்க துறவியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பெரியவா எழுதியிருப்பா. அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதெல்லாம் எடுத்தேன். நீங்கள் பாருங்க. நான் பேஜ் 94ல் படிக்க போகிறேன். ஐம் கோன் ரீட் ரேண்டம். ஐம் நாட் கோன் டெல் த பேஜஸ். பட் நீங்களே பாருங்களேன். பேஜ் 94 80ல் வந்து தெய்வீக பறவைகள் போல உலாவி வாழ்பவர் துறவி. தெய்வீக பறவைகள் போல் உலாவி வாழ்பவர் துறவி. அப்புறம் வந்து 81 சப்செக்ஷனில் வந்து அகிலத்தின் அடங்க அடக்கத்திற்கு அதிபதியாய் உள்ளவர் துறவி. அகிலத்தின் அடக்கத்திற்கதிபதியாய் உள்ளவர் துறவி. அப்புறம் வந்து சந்ததியை கொள்ளாதவர் துறவி. சந்ததியை கொள்ளாதவர் துறவி. ஸோ சில்ட்ரன் கிடையாது. துறவி ஆற ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கு சந்ததி கிடையாது. அப்புறம் வந்து 83ல் வந்து அற்புத லீலைகளை அபூர்வமாக தெளிய வைப்பவர் துறவி. அற்புத லீலைகளை அபூர்வமாக தெளிய வைப்பவர் துறவி. அப்புறம் நாபியின் இரகசியமான புதிரை கண்டு கொண்டவர் துறவி. நாபியின் இரகசியமான புதிரை கண்டு கொண்டவர் துறவி. அப்புறம் வந்து பட்டமரத்தை பசுமையாக்க வல்லவர் துறவி. பட்டமரத்தை பசுமையாக்க வல்லவர் துறவி. அப்புறம் பேஜ் 100ல் ஒன்று வந்து சித்தம் மலர்ந்தவர் துறவி. சித்தம் மலர்ந்தவர் துறவி. காலனால் போற்றப்படுபவர் துறவி. காலனால் போற்றப்படுபவர் துறவி. ஐம்புலன்களின் தேவையை அகற்றியவர் துறவி. ஐம்புலன்களின் தேவையை அகற்றியவர் துறவி. அப்புறம் 92 செக்ஷன் உலக வாழ்க்கைக்கு மாறாக விளங்குபவர் துறவி. உலக வாழ்க்கைக்கு மாறாக விளங்குபவர் துறவி. இது வந்து சொல்லணும்.
அந்த கதையெல்லாம் நெறைய நமக்கே தெரிஞ்சதில்ல. அவள்லாம் நார்மலா ஃபேமிலில இருக்கா மாதிரியே இருப்பா. டக்குன்னு வந்து அ எழுந்து நடந்து வெளில போயிடுவா. அப்புறம் துறவி லெவல் வலுவடைய அடைய அவளுக்கு வந்து ஆடையோட நீடே இருக்காது. குளிக்கிற நீட் இருக்காது. சாப்பிடுற நீட் இருக்காது. தண்ணி நீட் இருக்காது. நிஜமாவே அவ வந்து ரோட்ல தான் இருக்கா. நாங்க பார்த்ததுல. அண்ட் அவள நம்ம பார்த்தாக்க அவளுக்கு ஏதோ பித்து பிடிச்சா மாதிரி இருக்கா மாதிரி தோணும். பட் ஆனா அவளோட லெவல் வேறையா இருக்கும். ஸோ அது மாரி நீங்க வந்து இந்த செக்ஷன்ஸ்ல வந்து கடைசி 2, 3 எடுத்து படிச்சேல்னாக்கா துறவியோட லெவல்லாம் புரியும். முதல்லலாம் படிக்கிறச்சே என்ன இப்படி இருக்கா? எதுக்கு இப்படி இருக்கா? இந்த மாரி கூட பீப்பிள்லாம் இருப்பாளான்னு நமக்கு தோணும். ஆனா நீங்க படிக்க படிக்க இன்னும் புரியும். ஸோ நான் தான் உங்களுக்கு சாம்பிள் எடுத்து காமிச்சேன். நீங்களே எடுத்து படிங்கோ. பட் இப்போ பேஜ் 213ல இந்த நாகூர் தர்காவும், வேளாங்கண்ணியும்ல வெறும் நாகூர் தர்கா பத்தி மட்டும் படிக்க போறேன். ஏன்னா இதில தான் நான் உங்களுக்கு அந்த போன எபிசோட் 12ல காமிச்சது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். பெரியவா எழுதியிருக்கிறது தான். துறவிகளும் ஞானிகளும் தெய்வ மதத்தை சார்ந்தவர்களாக சார்ந்தவர்களென்பதையோ துறவிகளும் ஞானிகளும் தெய்வ மதத்தை சார்ந்தவர்கள் என்பதையோ மகானின் நிலையை முடிக்காமல் துறவியின் நிலையை அடைய முடியாதென்பதையோ துறவிகளால் தான் ஒரே கடவுளின் உரிமை ஏற்க முடியும் என்பதையோ எனவே இத்தகையவர்கள் தெய்வ வணக்கத்தை கடந்தவர்கள் என்பதையோ அந்நிய மதங்கள் அறியாதவைகளாகும். இத்தகைய சித்தாந்தங்களை அறியாத முஸ்லிம்களோ நமது துறவிகளை முஸ்லிம்களாக நினைத்து விடுகின்றனர். அதாவது அற்புதங்களை புரியும் ஒருவர் கோவிலுக்கு போகாமல் தெய்வங்களையும் வணங்காமல் இருந்தால் அவரை ஓர் முஸ்லிம் மகானாக கருதி விடுவது முஸ்லிம்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. இத்தகைய ஒரு சில துறவிகளின் சமாதிகள் இன்றைக்கும் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தில் இருந்து வருகின்றன. சோழ நாட்டில் வாழ்ந்து வந்த வீராசாமி என்ற வேதியர் துறவியின் நிலையை எய்துவிட்டார். அவர் பெரும்பாலும் கடற்கரை வட்டாரங்களிலும் முக்கியமாக நாகூர், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் சஞ்சாரம் செய்து வந்தார். அக்காலத்திலேயே நாகூர் வட்டாரத்தில் முகமதியர்கள் நாகூர் வட்டாரத்தில் முகமதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த துறவியின் அற்புத நிகழ்ச்சிகளை கண்ணுற்று வந்த அந்த பிரதேசத்தினர் அவரை ஒரு பெரிய மகான் என்று போற்றி வந்தார். முஸ்லிம்களும் அதே விதமாக போற்றி வந்தார். ஆனால் நான் கூறியிருப்பதைப் போல முஸ்லிம்கள் இவரை ஓர் தெய்வ மத மகானாக போற்றவில்லை. நமது வீராசாமி துறவி அவ்வப்போது எந்த சமூகத்தினரிடையேயும் தோன்றுவது உண்டு. முஸ்லிம்களும் நமது துறவியை ஆச்சரித்து வணங்குவதை கண்ட இந்துக்கள் பெருமையேற்று வந்தனர். கடைசியாக துறவி தன்னுடைய சட்டையை நாகூர் முஸ்லிம் வட்டாரத்தில் அகற்றிக் கொள்ள நேரிடவே அவர்கள் துறவியின் உடலை அடக்கம் செய்து ஓர் சமாதியையும் எழுப்பிவிட்டனர். நாகூர் தர்கா என்று அழைக்கப்பட்டு வரும் சமாதி அந்த நாளிலிருந்து முஸ்லிம்களின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறது. சென்ற நூற்றாண்டு வரையில் இந்துக்களும் அந்த சமாதியை தரிசித்து பிரார்த்தனை செலுத்தி வரும் வழக்கத்தை ஏற்று வந்தனர். இன்றைக்கும் ஒரு சிலர் தரிசித்து வராமல் இல்லை. முஸ்லிம் பூசாரிகளும் தரிசிப்பவர்களுக்கு மயில் தோகையால் வீரா சாஹிப் என்ற பெயரால் ஆசி கொடுத்து வருகின்றனர். ஸோ இது வந்து பெரியவா எக்ஸாம்பிளோட காமிச்சிருக்கா. எப்படி லோக்கல் பீப்புள் மிஸ்டுக் வீரா சாஹிப் ஹூ வாஸ் அ வேதியர். அவர் வேதியராக இருந்தவர். அவர் வந்து துறவி நிலையை அடைஞ்சதும் எப்படி அவர் கோயிலுக்கெலாம் போகல. அவர் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருந்திருக்கார். அதாவது சம் மிஸ்டிக் எபிலிட்டிலாம் இருந்திருக்கு.
அவர் வந்து பிகாஸ் ஹி டிட்ன்ட் வேர் எனி சிம்பிள். அவர் கோவிலுக்கும் போகாதனால அவர் முஸ்லிமா கன்சிடர் பண்ணிட்டா. அப்புறம் அவரோட இடத்துல அவர் சமாதி அடைஞ்ச இடத்த ஒரு அம் முஸ்லிம் ஆதிக்கத்துல இருக்கிற ஒரு தர்காவா மாறிடுத்து அப்படின்னு எழுதியிருக்கா. இது வந்து நம்பளுமே ஹிண்டூஸ் இப்போ தெய்வ மதம்ங்கிறது இன்னி காலத்துல ஹிண்டூயிசம். ஹிண்டூஸுமே இப்ப யாருமே நெத்தி எட்டுக்கல, எங்கேயும் போல. கிட்டத்தட்ட துறவி லெவல்ல இருக்கிறவாள்லாம் யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேட்ஜ் என்ன. நாலேட்ஜ் இருந்து நமக்கு சட்டுன்னு பட்டாக்க வி ஆக்சுவலி வில் ரெகக்னைஸ் அண்ட் ஃப்ரம் ஃபார் யூ கேன் என்ஜாய் சச் ஸ்திதியில இருக்கிறவாளை. கிட்ட போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணோன்னா இல்ல. நம்ம தூரக்கேந்து பார்த்து அவளுக்கு ஏதாவது பணிவிடை பண்ண முடியுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பண்ணா கூட அது ரொம்ப நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவருக்கும் நம்மள வந்து புரிஞ்சுண்டு நமக்கும் அனுகிரகம் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறையா பேர் நம்மளே பார்த்துருப்போம். பட் ஜஸ்ட் தட் நமக்கு அந்த வார்த்தைகளால சொல்ல முடியல. பெரியவா கிவ்ஸ் அஸ் த வொக்காபுலரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டு ரெகக்னைஸ் இந்த மாரி ஸ்திதியில இருக்கிறவா. அப்புறம் வந்து நெறைய பேர் செல்வத்த பத்தி கேட்டிருக்கா. நம்ம ஆத்துக்கு செல்வம் வந்திருந்தார். அ அவ அவர பத்தி எங்க அப்பா, அம்மா அவரோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணா, சிவா பெரியவா எப்படி சொன்னாங்கிறதுலாம் ஒரு எபிசோடே இருக்கு. செல்வம் நீங்க எங்க சேனல்ல போய் தேடினாலே ஃபுல் அவா சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. செல்வமும் இப்படிதான். அவர் பாட்டுக்கு இருப்பார். அண்ட் 2008ல சித்தி ஆயிட்டார் என்ன. பட் வந்து அவரும் அ துறவி, ஞானி லெவல்னு எங்களுக்கு தோணும். ஏன்னா சிவா பெரியவா நான் தான் சொல்லியிருக்கா. ஸோ அதனால ஞானி லெவல். பட் ஆனா வந்து து துறவியாட்டம் எல்லா இடத்துலயும் போயிண்டே இருந்தார் செல்வம். இது இந்த ரெஃபரன்ஸ் குடுத்து புக்குல இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சேல்னாக்க புரியும் அந்த துறவி லெவல். இந்த மாரி நெறைய துறவி லெவல் எழுதியிருக்கா. எடுத்து எடுத்து நம்மளும் படிக்கலாம். இது வந்து எனக்கு இன்னைக்கு படிக்கச்சே தோணித்து. அதனால நான் இந்த கன்டினியூட்டிக்காகவும் போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மகா பெரிவா, சிவா பெரிவா, ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம்.